அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய பண்ணையை நேற்று 2 பூட்டுகளையும் கதவுகளையும் உடைச்சு நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்த கோழிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, மனக்கவலையாக இருக்குது. இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின பண்ணை. பூட்டை உடைக்காமல் எவ்வளோ நேக்கம் அந்த இதை உடச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பண்ணைக்கு பாதுகாப்புக்கு ஒரு குட்டி நாய் போட்டோம். அந்த நாய்க்குட்டியை மட்டும் விட்டுட்டு பூட்டை ரொம்ப துல்லியமாக உடைச்சி கஷ்டப்பட்டு நான் உருவாக்கிக்கிட்டு வந்த பண்ணையை நான் பல வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு வர்றேன். யூடியூப்பில் உங்களுக்கே தெரியும். பார்த்து நான் உருவாக்கின பண்ணையை நைட்டோட நைட்டாக செதச்சிட்டாங்க. இது இறைவன் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பான்னு தெரில. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எப்படி அந்த ஓட்டையை போட்டு எப்படி அந்த கதவை உடச்சி பண்ணையை பார்த்த வெறுமையாக இருக்குது பாருங்கள். டோட்டலாக கோழி எல்லா கோழியும் முடிச்சிட்டாங்க. கிளிமூக்கு விசிறிவால் கோழி கிட்டத்தட்ட ஜோடி 10,000 ரூபாய்க்கு மேலே நான் வாங்கினது. அந்த ஜோடி கோழியை அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த கோழியை பாருங்கள், இதுதான் அந்த கிளிமூக்கு விசிறிவால் கோழி. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே உள்ள மதிப்பு உள்ள இந்த கோழி நேற்று இரவு 1 மணிக்கு அளவில் இந்த கோழியை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த திருடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? நம்மளுடைய கனவை தான் சிதைக்கிறாங்க. அது நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய கனவு. நம்ம ஒரு எல்லையை வச்சுருப்போம். அந்த எல்லையை ஒரே நாளில் 1 நிமிஷத்தில் சிதைச்சிட்டு போயிடுறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இதனால் நான் ஒரு 15-20,000 ரூபா நஷ்டந்தேன். ஆனால் அந்த நஷ்டத்தை விட என்னுடைய கனவை 1 நிமிஷத்தில் இவங்க செதச்சிட்டாங்களே அப்படின்ற வருத்தமும் வேதனையும் அதிகமாக இருக்குது எனக்கு. இந்த கோழியோடு சேர்த்து ஒரு தூய சிறுவிடை சேவல் ஒன்று வச்சுருந்தேன். அது வீடியோவுக்கு பின்னாடி வரும். தூய சிறுவிடை சேவலையும் திருடிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கண்ணு தெரியாது, இருந்தாலும் அந்த சேவல் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்து நான் வாங்கி அதை வச்சது. கிட்டத்தட்ட அந்த சேவல் மட்டுமே 1,500 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு மொட்டை கழுத்து கோழி, அழகாக இருக்கும். அந்த மொட்டை கழுத்து கோழி முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும், நல்லா அடக்காக்கும், அருமையான கோழி. இந்த கோழியும் இரவோட இரவாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறத ஒரு நொடியில் நம்மளுடைய கனவை இந்த திருட்டு பையில் கலைச்சிட்டு போயிடுறாங்க. இது சம்பந்தமாக போலீஸில் புகார் கொடுத்துருக்கு. இது கோழி கிடைக்குமான்றது எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் என்னுடைய மன வேதனையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா பல வருடமாக யாஸ் மேக்கிங் சேனலில் நான் கோழி சம்பந்தமான வீடியோ நிறையா போட்டிருக்கேன். என்னுடைய கனவு, என்னுடைய ஆசையை ஒரு நொடியில் செதைச்சி விட்டு போன மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சேவலை திருடிட்டு போயிட்டாங்க. இது 1,500 ரூபாய்க்கு வாங்கினேன். அருமையான சேவல். ஒரு பக்கம் கண்ணு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, இதுதே வேணும்னு சொல்லி நான் வாங்கினேன். சிறுவிடைக்கு தேவையான அனைத்து அம்சமும் அப்படியே இருக்கும். அழகான சேவல். சரிங்க நண்பர்களே, இதுவும் ஒரு சோதனை தான். எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ துன்பங்களை பார்த்தாச்சு. இதையும் கடந்து வருவோம். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளுடைய முயற்சியையும் தன்னம்பிக்கையை மட்டும் கடைசி வரைக்கும் விடக்கூடாது. கண்டிப்பாக ஜெயிப்போம்.